அது கடைசி 12ஆம் மாதம் தான் அவர் சேர்த்தது. ஓகே. 12ஆம் மாதம் சேர்த்தது. நாங்கள் 4ஆம் மாதம் 5000 ஒழுங்கா போய் சேதான்னு சொல்லி அண்ணா செக் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறார். பேரினவாத சக்திகளும் அன்று இலங்கையிலே தஞ்சம் புகுந்து அமைதி காக்க வந்த இராணுவம் என்று சொல்லி அழிவுகளை மேற்கொண்ட இந்திய இராணுவத்தினால் அது அவருடைய பிற்பட்ட கால பகுதியிலே அது உடைக்கப்பட்டது. அந்த வேட்கை எந்த நேரமும் எதிர்கால சந்ததியினுடைய உள்ளத்திலே எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஹலோ கைஸ், வணக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை குறிப்பாக பாசையூர் பகுதியில் நிற்கிறோம். அதுவும் எம்ஜிஆருக்கு உலகத்திலே எம்ஜிஆருக்கு அமைக்கப்பட்ட முதலாவது சிலைக்கு முன்னால் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எம்ஜிஆர் 87ஆம் ஆண்டு இறந்தவர். 88ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த சிலை அமைக்கப்பட்டது. எம்ஜிஆர் பிறந்த நாள் முன்னிட்டு நிறைய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு. அது மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவி திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்காங்க. வெளிநாட்டுல இருந்தாலும் நிறைய பேர் வந்திருக்க நான் காணக்கூடிய மாதிரி. சரி, இங்க என்னதான் நடக்குதுன்னு நாங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாமா? வீடியோக்குள்ள வர வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 87 சேர்த்து 88 நாங்கள் உருவாக்கிட்டோம். சரியா, ஒரு 5-6 மாசத்துக்கே செய்துட்டோம். 4 மாதத்துக்கிட்ட அது கடைசி 12ஆம் மாதம் தான் அவர் சேர்த்தது. 12ஆம் மாதம் சேர்த்தது. நாங்கள் 4ஆம் மாதம் ரெண்டாயிரம் கொஞ்சம் ஒரு வருஷக்கணக்கு இல்லை மாதக்கணக்கு டக்குன்னு செய்து முடிக்கணும். நிறைய பேர் செய்து நாங்கள். அதனால் எங்களுக்கு அவர்கிட்ட இது அவர்கிட்ட கொள்கைகள் நல்லா பிடிச்சிருக்கு. எங்களுக்கு கொள்கைகள் மற்ற படத்தில் போனால் கூடுதலாக அந்த நாளையில் எல்லா மக்கள்னு சொல்லி சண்டையிட விரும்புகிற வழக்கம் சண்டையில் தான் எனக்கு ரசிக்கிறது. அதை செய்து வந்து அவர்கிட்ட அதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆக்களுக்காண்டி படங்களையும் அவர்கிட்ட விளம்பரங்கள் போய்கொண்டிருக்கு. அப்போ அதனாடி அதில் செய்து நாங்கள் இறந்தவுடனே நாங்கள் உடனே எல்லாம் சேர்ந்து கூடி சேர்ந்து கட்டணும் கொள்ளணும்னு சொல்லி எடுத்து கட்டி இங்கே பாஸ்வேர்ட்லாம் முதல் சில உருவாக்கப்பட்டது. இந்தியாவுக்கு உருவாக்கப்பட்ட இந்தியாவிலையும் புரோகின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறா. அது நாங்கள் தெரியல. அதனால் அதான் சொன்னேன், உலகத்திலே முகமது வச்சேன்னு சொன்னால் இந்தியான்னு பேசப்பட்டிருக்கு. அங்கே பேசப்பட்டது அப்படி தான் வந்து இந்த போன வருஷம் இந்தியாக்கார வந்தவங்க சொல்ல முகமது இந்தியான் உருவாக்கப்பட்டிருக்கின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்லிட்டு போகிறா. அதான் அப்படி சொல்லி போட்டு தான் சொன்னோம். நாங்கள் ஒரு 10 எப்படியாவது ஒரு 5-10 வருஷத்துக்குள்ள வெண்கலத்தில் செய்து வைப்போம், நாங்கள் உருவாக்கி தருவாங்களாம் இந்தியாவில் சொல்லிக்கொண்டு சொன்னார்கள். ஆனால் சில வேலை செய்யக்கூடும். நாங்கள் சொல்லல. அதுதான் அவங்க பெரிய இதாக நாட்கள் தானே அவங்களும் செய்தாங்க. அந்த மாதிரி வந்து போன வருஷம் நல்ல சிறப்பாக செய்தாங்க. இந்தியன்ஸ் வந்தது அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கு. உதவிகள் வழங்கப்பட்டது. இன்றைக்குன்னு சொன்னால் இப்போ எங்களோட கோஷ்டியாலையும் எங்களை கோஷ்டி அங்கே வெளிநாட்டில் நிற்கிறா. அவங்களோட மூலமும் காசு வருது. மற்ற பிரான்ஸ் இதோட எம்ஜிஆர் மன்றம் சொல்லி அங்கே இருக்குத்தானே, அவங்களும் உதவி செய்தவங்க மற்றது செய்தான் இந்த இது சாமான் இப்போ விடுபடுது. முந்தைய ஆரம்பத்தில் வெளிநாட்டில் மக்கள்கிட்ட நாங்கள் செய்ய மாட்டோம். ஒவ்வொரு வருஷமும் நான் கொடுத்தோம்னா இருந்தாங்க. அதே அவர்கிட்ட வயசுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தோம்னா. ஆனால் இப்போ எல்லாம் விலைவாசி கூடத்தானே, அப்போ விலை குறைஞ்சபடியாக நாங்கள் கொடுத்தோம் தான். அதுக்கு பிறகு தான் இடம் பேருக்கு பிறகு தான் இந்த சில உருவாக்கப்பட்ட அப்புறம் எல்லாரும் வெளிநாட்டிலேருந்து நல்ல அதான் இந்த பிரச்சனையால் வந்து உடைச்சவங்க பிறகு தான் கட்டினது. அப்போ தான் ஆனோட அவர் வந்து சென்றவர் நாங்கள் செய்து ஆரம்பிச்சு சார் நாங்கள் இல்லை தான் செய்து ஆரம்பிச்சு. இந்த இடத்துல எல்லாருக்கும் 5000 ரூபா அப்படி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த 5000 ரூபா ஒழுங்கா போய் சேதான்னு சொல்லி அண்ணா செக் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு நான் இந்த முறை கொடுக்குறீங்க? 50 பேருக்கு. இந்த முறை பார்த்தீங்கன்னா 50 பேருக்கு இவ்வாறான நிதி உதவிகள் பார்த்தீங்கன்னா செய்து கொண்டிருக்கிறோம். இன்று அவருடைய 108வது ஜனன நாள். 87ஆம் ஆண்டு அவர் மரணம் அடைந்த பிறகு 88ஆம் ஆண்டில் நாங்கள் இந்த உருவச்சிலையை உருவாக்கி இருந்தார்கள். நாங்கள் மிகவும் சிறுவராக இருந்த காலம். பின்னர் யுத்தம் முனைப்பாக இருந்த காலவேளையிலே புரட்சி தலைவருடைய சிலை இங்கே உடைக்கப்பட்டது. இந்திய இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு இருந்து அதுக்கு பிறகு இடம்பெயர்வுக்கு பிறகு முற்றாக அளிக்கப்பட்டிருந்தது. என்று சொன்னால் அவர் எங்களுடைய ஈழ விடுதலை போராட்டத்திற்கு ஒரு பக்கபலமாக இருந்து அதனை ஊக்குவித்த, அதனை பலப்படுத்திய ஒரு தலைவராக காணப்படுறபடியால் இங்கே இருக்கக்கூடிய பேரினவாத சக்திகளும் அன்று இலங்கையிலே தஞ்சம் புகுந்து அமைதி காக்க வந்த இராணுவம் என்று சொல்லி அழிவுகளை மேற்கொண்ட இந்திய இராணுவத்தினால் அது அவருடைய பிற்பட்ட கால பகுதியிலே அது உடைக்கப்பட்டது.
உண்மையிலே நாங்கள் இன்று இன்னும் தெரியவில்லை. நாங்கள் 87ஆம் ஆண்டு அவருடைய இறப்பு, அவர் உயிரோடு இருக்கும்போது ஈழ மக்களுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. என்னென்னு சொன்னால், இந்த விடுதலை போராட்டத்தினை தலைமை தாங்கிய எங்களுடைய விடுதலை புலிகளுடைய தலைவர் பேதகு அவர்களுடைய விடுதலை போராட்டம் இந்தியாவிலே இருந்த வேளையிலே இந்த விடுதலை போராட்டத்தை மண்ணை மீட்டெடுக்க எங்களுடைய மக்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று அன்றே அறிந்து பல்வேறு, அதாவது அந்த காலப்பகுதியிலே எவ்வாறான உதவிகளை செய்தார். இன்றும் அது திரைக்கு வராத ஒரு செய்தியாக இருந்தாலும் வெளிப்படையாக பலர் பேசி இருக்கின்றார்கள். அதாவது விடுதலை போராட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு அவருடைய கணிசமான, அதாவது போராட்டத்தினுடைய முனைப்புக்கு அவருடைய பங்களிப்பு தான் மிகவும் அது வலி சேர்த்தது என்று எல்லோரும் பலராலும் பேசப்படுகின்ற ஒரு உண்மை. அவை அவ்வாறு அவர் செய்திருக்காவிட்டால் இன்று 30 ஆண்டுகள் நடத்தப்பட்ட போராட்டத்தினுடைய விளைவின் பயனாக இன்று நாங்கள் எங்களுடைய இனம், மொழி, நிலங்கள் பாதுகாக்கப்பட்டு ஓரளவேனும் நாங்கள் ஒரு தேசிய இனமாக இந்த மண்ணிலே, இந்த இலங்கை தீவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு அந்த போராட்டம் நடக்காமல் விட்டிருந்தால் எங்களுடைய இனம் இவ்வாறு ஒரு தேசிய இனமாக இருந்திருக்க முடியுமோன்றது இந்த நாட்டிலேயே ஒரு கேள்விக்குரிய ஒரு விடயமாக தான் இருக்கிறது. இன்றும் நாங்கள் அன்று 74ஆம் ஆண்டு தமிழராட்சி மாநாட்டிலே கொல்லப்பட்டவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துகின்ற போது 10ஆம் தேதி ஜனவரி மாதம், அப்போது நாங்கள் பிறந்திருக்கவில்லை. ஆனால் இன்று 50 ஆண்டுகளை தாண்டியும் நாங்கள் அவர்களுக்கு அந்த நினைவு எடுக்கின்றோம். என்று சொன்னால், இந்த மண்ணிலே நடந்த விடயங்களை நாங்கள் நினைவு கூற தவறினால் எதிர்கால சந்ததிக்கு இந்த மண்ணில் நடந்த விடயங்கள் தெரியாமல் போய்விடும். அது தெரியாததன் விளைவு, அந்த வலியை உணர முடியாததன் விளைவுதான் இன்று இந்த ஆட்சி மாற்றங்களுடைய காரணமும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பேராதரவு ஒருபோதும் இல்லாதவாறு இலங்கை அரசாங்கத்தினுடைய பக்கம் சார்ந்திருந்ததை நாங்கள் காண முடிகிறது. ஆனால் இனிவரும் சமுதாயம் அதை நன்கு உணரும். நாங்கள் ஒரு தேசிய இனம் என்ற அந்த அடிப்படை விடயமும், எங்களுக்கு ஒரு மொழி, எங்களுடைய நிலம், எங்களுக்கு ஒரு கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் இருக்கின்ற என்ற அந்த விடயத்தை நாங்கள் மறந்துவிட முடியாது. நாங்கள் அதிக விலை கொடுத்திருக்கின்றோம். அவை நாங்கள் கொடுத்த விலைகளை எல்லாத்தையுமே சர்வசாதாரணமாக எடுத்து அதெல்லாம் மறப்போம் மன்னிப்போம் என்று விட்டுவிட முடியாது. நாங்கள் சுமந்த வலி அதிகம், இழந்த இழப்புகள் அதிகம், கொடுத்த விலை அதிகம். இந்த மண்ணிலே எத்தனையோ 40,000க்கு மேற்பட்ட நாங்கள் மாணவ வீரர்களை இந்த மண்ணிலே நாங்கள் ஆவுதியாக்கி விதைத்திருக்கின்றோம். அவை அவர்களுடைய கனவுகள் ஒன்று நினைவாக என்று ஒரு நாள் விடுதலை பெறும் என்ற உணர்வோடு விடுதலை போராட்டங்கள், மக்கள் போராட்டங்கள், சாத்வீக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எதிர்வரும் காலங்களும் இந்த புரட்சிகரமான போராட்டங்கள், எங்களுடைய உரிமை சார்ந்த போராட்டங்கள், மனித நேயமான முறையிலேயோ அல்லது நாங்கள் அரசாங்கத்துக்கு எங்களுடைய உரிமையை கேட்கின்ற முறைகளோ பல்வேறு விதமான கோணங்களிலே பல்வேறு விதமான போராட்டங்களாக முன்னெடுத்து எங்களுடைய உரிமைக்காக போராட வேண்டிய ஒரு இனமாக தொடர்ந்தும் இருக்கின்றோம். ஆகவே விடுதலை போராட்டத்துக்கு வித்திட்டவர் புரட்சி தலைவர். ஆகவே அவருடைய நாமம் இன்று விடை பெற்றாலும் 38 ஆண்டுகளை தாண்டியும் நாங்கள் எங்களுடைய மக்களுடைய இதயங்களிலே அவர், அதுவும் ஈழத்தமிழர்களுடைய இதயங்களிலே இருக்கின்றார் என்று சொன்னால், ஒரு திரைப்படத்தின் மூலமாக தன்னை அறிமுகப்படுத்தினது, அதன் ஊடாக மக்களுடைய மனங்களை, உள்ளங்களை, அன்றைய சிறுவர்கள், முதியவர்களை கவர்ந்த விடயம், எங்களுடைய தேசிய உணர்வோடு எங்களுடைய விடுதலை போராட்டத்திலே அவர் காட்டிய அக்கறையும் அன்பும் விடுதலை போராட்டத்திற்கு வலி சேர்த்தது, இவை எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழருடைய மனதிலே அவர் நீங்காத இடத்தை பிடித்திருக்கின்றார். அவை அவர் என்றுமே மக்களுடைய மனங்களிலே இதய கனியாக வீட்டிருப்பார். இந்த இனம் விடுதலை அடையும் வரை நாங்கள் எவ்வாறேனும் போராடி எங்களுடைய உரிமையை வென்றெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய மக்களுடைய எதிர்கால கனவாகவும் நினைவாகவும் இருக்க வேண்டும். அந்த வேட்கை எந்த நேரமும் எதிர்கால சந்ததியினுடைய உள்ளத்திலே எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு.